அனைவருக்கும் வணக்கம். டிக்கெட் டு ஃபினாலே 2வது டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா, நிக்சன் வந்து ஜெயிச்சிட்டான். அதனால பார்த்தீங்கன்னா, இந்த பூமர் கும்பல்லாம் பார்த்தீங்கன்னா, பல பொய்கள வந்து பரப்பிட்டே இருந்தாய்ங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி விஜயவர்மா வந்து கரெக்ட்டா அந்த கிரீன் கலர் கார்ட வந்து கைய வச்சு காமிச்சாரு. அத வந்து நிக்சன் எடுத்தான். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, இது ஒரு சீட்டிங் கேம்னு சொன்னாய்ங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அத எடுத்து போட்டா, இல்ல அவன் வந்து ஷஃபிள் பண்ணி தான் குடுக்குறான். அது வந்து எதார்த்தமா வந்ததா அப்படின்னு சொல்லி நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து இந்த மாரி கார்ட வச்சு அவன் சொரண்டிட்டான். சுரண்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு கார்டுல வந்து ஒரு ஒரு குறிச்சு வச்சுக்கிறான். அப்படிங்கிற மாரி பொய்ய பரப்புனாய்ங்க. அதையும் நம்ம எடுத்து போட்டோம். அப்படிலாம் பண்ண கிடையாது. அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம, அந்த பூர்ணிமா பேசினதை, மாயா பேசினதை வச்சு ஒரு பொய்ய பரப்புனாய்ங்க. அதுக்கு வந்து இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உண்மைய வெளிச்சம் போட்டு காமிச்ச அர்ச்சனா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து பரப்புனாங்க. இந்த மாரி நிக்சன் வந்து சீட்டிங் பண்ணிட்டான். அத வந்து பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா வந்து கண்டுபிடிச்சு சொல்ட்டாங்க பிக் பாஸ்ட்ட அப்படின்னு சொன்னாய்ங்க. அதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சு சொன்னோம். அப்படி சொல்ல கிடையாது. அதாவது நிக்சன் கையில வந்து அந்த நிக்சன் கையில அர்ச்சனா சொன்ன மாரி நெயில் பாலிஷே கிடையாது. சிவப்பு கலர் நெயில் பாலிஷே கிடையாதுன்னு சொல்லி அதையும் நம்ம வெளிச்சம் போட்டு காமிச்சோம். அதை தொடர்ந்து இப்போ என்ன ஒரு கண்டென்ட்டை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா, விஜயவர்மா வந்து இந்த மாதிரி ஃப்ராடு வேலை வந்து நிக்சனுக்கு பண்ணியிருக்கான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, விசித்ராட்ட அதை வந்து சொல்லிட்டான். விஜயவர்மா வந்து பார்த்தீங்கன்னா, நிக்சன் விளையாடும் போது ஒரு கார்டை வந்து பார்த்தீங்கன்னா, இறக்கி விட்டு இந்த கார்டை எடு அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டு கொடுத்தானாமா. அதை வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து இங்கே இவங்கள்ட்ட வந்து சொல்லிட்டேன். விசித்ராட்ட சொல்லும்போது அந்த உண்மையை வந்து சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லி பரப்புறாங்க. ஆக்சுவலாக அந்த வீடியோவை எடுத்து இப்போ போட்டாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, அந்த கார்டு இப்படி காட்டுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கார்டை எடுத்துட்டு நிக்சன் எடுத்துட்டு திருப்பி வேற கார்டை எடுக்க போகும்போது இந்த கார்டை எடுடா அப்படின்னு சொல்லி கொடுக்குறாப்புல. அப்படி எடுக்கும்போது வந்த கார்டு தான். அதை தான் வந்து இங்கே சொல்லும்போது என்ன சொல்கிறாப்புல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிக்சன் என்ன சொல்கிறா அப்படின்னா, நான் வந்து ஒரு கார்டை வந்து எடுத்தேன். அந்த கார்டை என்னை வந்து எடுக்க சொல்லிட்டாரு. நான் வந்து கார்டை என்னை மாற்றி கூட எடுக்க விட மாட்டேன்ட்டாரு அப்படிங்கிற மாதிரி பார்த்தா நிக்சன் விசித்ராமாட்ட சொல்லும்போது, அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இல்லை நான் அந்த கார்டை எடுக்காம உனக்கு அந்த கார்டை நான் கொடுக்காம இருந்திருந்தா நீ ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படிங்கிற இந்த வார்த்தையை சொல்கிறார்ல. அப்போ இதை வச்சு பரப்ப ஆரம்பிச்சிட்டான். இந்த மாதிரி பார்த்தீங்களா, விஜயவர்மா வேணும்னே அந்த கார்டை வந்து கொடுத்துருக்காரு, வேணும்னே அந்த கார்டை வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த ஃபோட்டோ பார்த்தாலே தெரியும். அதாவது விஜயவர்மா கார்டை வச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் நிக்சன் ஒரு கார்டை எடுக்கிறான். எடுத்த கார்டையே வந்து கொடுத்துருக்காரு. அதாவது அவன் எடுத்துட்டு அந்த கார்டை விட்டுட்டு திருப்பி வேற கார்டை எடுக்க போயிருக்கான். அதனால அந்த வேற கார்டெலாம் தர முடியாதுன்னு சொல்லி எடுத்த கார்டை வச்சுக்கன்னு சொல்லி கொடுத்தது தான் கண்டென்ட். அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா விஜயவர்மா சொல்கிறாரு, நீ எடுத்த கார்டை நான் கொடுத்தேன், நீ வேற கார்டு மாற்றி போயிருந்தா அது வேற மாதிரி போய் நீ தோத்துருக்கலாம். அப்படி இவ்வளோதான் கண்டென்ட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அப்பா எத்தனை போயிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சாமி, இந்த பூமர் செம்புகள்லாம் கதறுன்னு கதறானுங்கப்பா. எப்பா முடியலை. இது பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.